இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் வந்து சிங்கிள் டிசைன் ப்ராசஸ். ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலும் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராசஸ்ல சிங்கிள் டிசைன் ப்ராசஸும் ஒன்று. நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கணும் அப்படின்னாலும் அதுல மக்களோட தேவைகள் எவ்வளவோ இருக்கும். அதை வந்து பூர்த்தி பண்ணி மக்களுக்கு தேவையான மாடல்களை நம்ம கொடுக்கறதுக்காக சில ப்ராசஸ்லாம் கம்பெனிக்காரங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுல இம்பார்ட்டன்ட் வந்து சிங்கிள் டிசைன் ப்ராசஸ். ஸோ இந்த சிங்கிள் டிசைன் ப்ராசஸ்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகக்னிஷன் ஆஃப் நீட். ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ல என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு அதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்து கஸ்டமரோட நியூ டிமாண்ட் என்ன, இப்ப இருக்கக்கூடிய தேவைகள் என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற ப்ராடக்ட்ல என்ன பிரச்சனைகள் இருக்கு, இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கான தீர்வு நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? சோ அந்த ப்ராசஸ்க்காக யூஸ் பண்றதுதான் ரெகக்னிஷன் ஆஃப் நீட். அண்ட் செகண்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் டெஃபினிஷன். என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மொபைல் போன் எடுத்துக்கலாமே. நம்ம ஒரு மொபைல் போன் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல என்ன பிரச்சனை, இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு மொபைல் போன், சாம்சங் மொபைல் போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒரு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். என்னோட தேவை எப்படி இருக்கு அப்படின்னா கம்பேர் பண்ணும்போது எனக்கு அந்த போன் தான் வேணும். என்ன கம்பேர் பண்றேன், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கறேன், இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கறேன். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ன்றது என்ன, அதோட ஃபுல் டீடைல்ஸ், அளவு பார்க்கறோம், பேட்டரி கெபாசிட்டி பார்க்கறோம், கேமரா கெபாசிட்டி பார்க்கறோம், ஸ்கிரீனோட சைஸ் பார்க்கறோம். சோ மொத்த எல்லாத்தையும் பார்க்க அந்த கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் அனாலிசிஸ் பண்றோம் இல்லைங்களா? சோ அதுதான் வந்து ப்ராப்ளம் டெஃபினிஷன். இது கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்னோட தேவை என்ன தெரியுமா? இது ரெண்டுக்கான வித்தியாசம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை பூர்த்தி பண்ணிடலாமா? அதுக்காக யூஸ் பண்றதுதான் ப்ராப்ளம் டெஃபினிஷன். சோ சிந்தசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கான அளவீடுகளும் நம்ம புரிந்து வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்றோம், சிந்தசிஸ் ப்ராசஸ் அப்படின்றது நியூ ஜெனரேட்டிங் ஐடியா, என்னோட புதுவிதமான ஐடியாஸ் வந்து நான் இப்போ ஆல்ரெடி இருக்கிற சாம்சங் போன்ல வந்து நான் கொடுக்குறேன். சோ அதுல என்ன எப்படி பண்ணலாம்னா சாம்சங் A35 சாம்சங் A36 இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஒரு புதுவிதமான ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? சோ அந்த மாற்றத்தை புதுசா கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் சிந்தசிஸ் ப்ராசஸ். இந்த சிந்தசிஸ் ப்ராசஸ் என்னெல்லாம் பண்ணுவாங்க, எப்படிலாம் மாற்றி பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேர் ஆக்டிவிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜியோமெட்ரிக் மாடலிங். இந்த ஜியோமெட்ரிக் மாடலிங்ல மூணு வகையான மாடலிங் நம்ம பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சர்ஃபேஸ் மாடலிங், சாலிட் மாடலிங், வயர்ஃப்ரேம் மாடலிங். இப்போ எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் நம்ம எடுத்துக்கிறோம், இப்போ நான் செல்போன் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இன்டீரியர்ல உள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ்ல எப்படி இருக்கு அப்படின்றது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் நான் பார்த்துட்டு என்ன, என்னோட மொபைலோட என்னோட தேவைகள் எப்படி இருக்கும், ஸ்டைலிஷ் லுக்கா இருக்கணும், ஸ்லிம்மா இருக்கணும், வெயிட்லெஸ்ஸா இருக்கணும், ஹை குவாலிட்டியா இருக்கணும், சேஃப்ஸ் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாடல் பண்ணுவோம்ல. சாலிட் மாடல் பண்ணி இப்போ நம்ம மொபைல் போனே நீங்க லான்ச் பண்றாங்கல்ல, ஒவ்வொரு மொபைல் போன் வர்றதுக்கு முன்னாடி அதோட ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, அந்த சாம்சங் A36 புதுசா என்ன இருக்கும் அப்படின்னா அதை வந்து லான்ச் பண்ணுவான். லான்ச் பண்றப்ப என்ன பண்ணுவான், அதோட ஃபுல் சாலிட் மாடல், ஃபுல் 3D வியூ அதை காமிச்சிடறான். ஸோ அதை பார்க்கறப்ப அதோட லுக் என்ன, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன எல்லாமே உனக்கு பார்த்துட்டு உன்னோட தேவையை பூர்த்தி பண்ணி தான் பார்த்துட்டு அதை வாங்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ப்ராடக்ட்டை ரெடி பண்ணிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுத்து ரிவ்யூ எடுக்கிறத விட மாடலா வச்சு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சேஃப்டியா எவ்வளோ பொருட்செலவுகள் இருக்கும். அதுதான் என்ன பண்ணுவாங்க, இந்த சிந்தசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா புரோட்டோடைப் மாடல் சொல்லுவாங்க. முன்மாதிரி வடிவம், ஒரு பொருளோட முன்மாதிரி வடிவத்தை வடிவமைச்சு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனை செக் பண்ணிக்கிறது. ஸோ அதான் சிந்தசிஸ், நியூ ஐடியா கிரியேஷன் பாயிண்ட். ஸோ அனாலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன். இந்த அனாலிசிஸ் அண்ட் ஆப்டிமைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இங்க ஜெனரேட்டிங் ஐடியாஸ் வந்து ஒரு 6 வகை ஐடியாஸ் இருக்கு. நிறைய டீம்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு டீம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு ஐடியாஸ் வந்து அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. இவன் இந்த மாதிரி இருக்கும், இது இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதுல எது பெஸ்ட் ஐடியா அப்படிங்கறத செலக்ட் பண்ற ப்ராசஸ் தான் ஆப்டிமைசேஷன். சோ அனாலிசிஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம செலக்ட் பண்ற ப்ராடக்ட் வந்து சொல்லுவாங்கல்ல, மொபைல் வந்து நீங்க கண்டிப்பா ஒரு 3 hours யூஸ் பண்ணீங்கன்னா ஹீட் ஆகும், அயன் பாக்ஸ் மாதிரி ஹீட் ஆகும், இல்ல கீழே போட்டீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து கீழே விழுந்துச்சுன்னா உடைஞ்சிரும், இல்ல இவ்வளவு கிலோ இருக்கக்கூடிய ஒரு பொருள் அது மேல ஏறிச்சுன்னா உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அனலைஸ் பண்றான், 100 கிலோ வெயிட் வரைக்கும் தாங்கும், இவ்வளவு டைம் பீரியடுக்கு இது வந்து டெம்பரேச்சர் தாங்கும், ஹீட் ஆகாது, இந்த மாதிரி ஒரு முன்கூட்டியே ஒரு அனலைஸ் பண்றான். சம் சாஃப்ட்வேர்ஸ், அதான் இன்ஜினியரிங் அனாலிசிஸ் சொல்லுவோம். FEA என்ற ஒரு கொஸ்டின்ல படிச்சிருப்போம். ஆன்சிஸ் கேட்டியா இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டோட தன்மைகளை, அந்த பண்புகளை நம்ம செக் பண்ணிக்கலாம். முன்னாடியே நம்ம வடிவமைக்கிறதுக்கு முன்னாடியே சாஃப்ட்வேர்லயே செக் பண்ணிக்கிறது ப்ராசஸ் தான் வந்து அனாலிசிஸ் ப்ராசஸ். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எவாலுவேஷன்ன்றது ஒண்ணும் இல்ல, மதிப்பிடுதல். இப்ப 4 ஐடியா 4
மாடல் வந்து 35000 ரூபாய். சோ இதோட கேமரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சல், இதோட கேமரா குவாலிட்டி பாத்தீங்கன்னா 35 மெகா பிக்சல். சோ ரெண்டுக்கும் கம்பேரிட்டிவ் பாத்தீங்க அப்படின்னா இது 50 இது 25, பாதி ரேட் கம்மியா இருக்கு. வெயிட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. இதுல காஸ்ட் வைஸ், குவாலிட்டி வைஸ் பிளஸ் அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி கஸ்டமருக்கு எது தேவை. இப்ப நம்ம ஒரு சட்டை எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், சில பேர் எப்படி இருப்பாங்க, பிராண்டட் ஷர்ட் எடுப்பாங்க. ஒரு சட்டை வந்து 3000 4000 ரூபாய் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கலாம். சில பேரோட எண்ணங்கள் எப்படி இருக்கும், அவங்களோட தேவை என்ன இருக்கும், அது 3000 ரூபாய் தான், நான் 500 ரூபாய்னா 6 ட்ரெஸ் எடுத்துருவேன் எடுத்துக்கலாம்ல. சேம் ஒரே 3000 ரூபாய்க்கு ஒரே ட்ரெஸ் எடுக்கலாம், அதே 3000 6 ட்ரெஸ் எடுக்கலாம். அவங்களோட என்ன எவ்வளவு, அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இல்லையா. சோ அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா மெஜாரிட்டி பீப்புள் எதை விரும்புறாங்க அப்படின்றத உங்களை கொடுக்க முடியுமா. சோ அதுக்காக யூஸ் பண்றதுனா இந்த மதிப்பீடு process, evaluation process சொல்லுவாங்க. சோ அடுத்து பிரசன்டேஷன். சோ இதுதான் நான் சொன்னேன் 3D மாடலிங், சாலிட் மாடலிங். நீங்க என்ன போட்டுனா ஆட்டோமேட்டட் டிராஃப்டிங். ஒரு ஃபுல் மாடல் ரெடி பண்ணி அதோட ஃபுல் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ஃபுல் ஸ்ட்ரக்சரையும் ரிவ்யூ பண்ணி கஸ்டமருக்கு காமிக்கிறதுக்காக யூஸ் பண்றதுதான் பிரசன்டேஷன் process. சோ இந்த process மூலமா ஒரு ப்ராடக்ட் தயாரித்து மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு முன்னாடியே கஸ்டமருக்கு தேவையான நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டா கொடுக்கலாம். இதனால கம்பெனிக்கு ஹை ப்ராஃபிட் ஆகும், பிளஸ் பொருட்சேதம், நேரச்சேதம், ஆட்களோட ஒர்க் பண்ற ஆட்களோட எண்ணிக்கையை கம்மி பண்ணி கம்பெனி வந்து நல்ல வகையான ஒரு ப்ராஃபிட்டுக்கு கெயின் பண்ண முடியும். எல்லா கம்பெனியுமே எதுக்காக ஒர்க் பண்றாங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ப்ராஃபிட் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் ப்ராசஸ்க்கு இந்த சிங்குலர் டிசைன் ப்ராசஸ் வந்து